அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் 9 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு என்ன நடந்திருக்கக்கூடும் என்ற அந்த ஆய்வு பகுதியினை தங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று உள்ளோம். கிட்டத்தட்ட 1380 கோடி ஆண்டுகளிலிருந்து தொடர்பதிவாக இந்த 9 லட்சம் ஆண்டுகள் வரை சவுத்தாம்ப்டன் பல்கலைக்கழகம் பதிந்த அந்த ஆங்கில பதிவு ஒரு சிறு குறிப்பாக தங்களிடம் தமிழ் மொழியில் பகிர்ந்து கொள்கிறோம். இதனுடைய பகிர்வு கிட்டத்தட்ட ஒவ்வொரு காலகட்டத்திலும் எவ்வாறு மனித இனம் தலைத்துள்ளது என்பதற்குண்டான அறிகுறியாக கருதலாம். இந்த 9 லட்சம் ஆண்டுகள் முன்பு நடந்தது கிட்டத்தட்ட நம் கை கொடுக்கும் நம்பிக்கை, உள்ளுணர்வின் அறிவு, கையாளும் தொடரே தொல்லியல்பின் ஞானம் என்று கூறலாம். கை கொடுக்கும் நம்பிக்கை, இந்த கை 4 கால்களில் நகர்ந்து இருந்த அந்த பக்குவம் கை கொடுக்கும் நம்பிக்கையாக உள்ளுணர்வின் அறிவில் விளைந்து கையாளும் தொடரே தொல்லியல்பின் ஞானம் என்று கூறலாம். அந்த பகுதியினை பட்டென அறிந்து செயல்படும் பட்டறிவு பட்டியலிடுமா உள்ளும் உயர் உள்ளலே எனவும் இந்த பதிவினை மேற்கொண்டுள்ளோம். இன்று காலையில் முகநூலில் கூட ஒன்றுமில்லாத சுழியம் ஒன்றுடன் கூடி ஒன்றும் ஒன்றியவுடன் 9 ஒன்றி 10 ஆகும் என்று பகிர்ந்துள்ளோம். இவையெல்லாம் ஒன்றுமில்லாத அந்த நிலையில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒன்றுடன் ஒன்று கூடி ஒன்றியவுடன் 9 ஒன்றும் 10 ஆகும் என்று பகிர்ந்துள்ளது. இந்த இலக்கினை நோக்கி செல்லும் நமது இலக்கு எவ்வாறு காலந்தோறும் அதன் அறிவு நிலையில், உணர்வு நிலையில் நிலைப்பட்டுள்ளது என்பதனையும், இயற்கை சார்ந்த மக்கள் இயற்கை மொழியில் உணர்விலும் இறை நம்பிக்கை உள்ள அந்தந்த இறை நம்பிக்கை உள்ளவர்கள் அந்தந்த இறை நம்பிக்கையிலும் கூடி மகிழ்ந்து வாழ்ந்த அந்த காலகட்டம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வெவ்வேறு நிலைகளில் மூதாதையர்களின் மரபணுக்கு மாறி அந்த பல்வேறு நிலையில் உள்ள மக்கள் குறைந்து மீண்டும் தலைத்தெழுத்து மனித இனமாக தோன்றிய அந்த பல்வேறு நிலைகள் இந்த காலகட்டத்தில் நாம் கூறலாம். இவை எவ்வாறு ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிகழ்ந்துள்ளது ஒன்றாக தென் அமெரிக்கா எவ்வாறு பிரிந்துள்ளதெல்லாம் இந்த பகுதியில் தொடர்ந்து காண்பிப்பது புவி அடிசருக்கு நகர்ந்து ஒரு காலகட்டத்திலிருந்து அந்த பல்வேறு பிரிவுகள் புவி அடிசருக்கு மேல்தட்டு அதே நிலையில் எவ்வாறு மனித இனமும் தோன்றியுள்ளது என்பதற்குண்டான ஒரு ஆதாரமாக தன்னிடம் இந்த பதிவினை மேற்கொள்கிறோம். 9 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வாறு கை கொடுக்கும் நம்பிக்கை, உள்ளுணர்வின் அறிவு, கையாளும் தொடரே தொல்லியல்பின் ஞானம். ஞானம் என்று நாம் சொல்லும் அந்த கை பயன்படுத்தி அந்த உணர்வில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நமது உள்ளுணர்வின் அறிவில் தொடர்ந்து பட்டென அறிந்து இந்த செயல்படும் பட்டறிவு பட்டியலிடுமா என்று உள்ளும் உயர் உள்ளலே என்று அந்த நிலையில் பயின்று இந்த குரலடியாக ஒன்றுமில்லாத சுழியம் ஒன்றுடன் கூடி ஒன்றும் ஒன்றியவுடன் 9 ஒன்றி 10 ஆகும் என நாம் இந்த கூறலாம். ஒன்றுமில்லாத சுழியம் எவ்வாறு இன்று கணினி எண்ணினியில் தொடர்ந்து இந்த ஒன்றுமில்லாத உடனே செயல்கூடிய நிலை ஒன்றிலிருந்து செயல்கூடிய நிலையாக எவ்வாறு இந்த இரும கொள்கையிலும் பயன்படுகிறது, கணினி இரும கொள்கையிலும் பயன்படுகிறது என்பதை நாம் இதன் மூலமும் எடுத்துக்காட்டலாம். இந்த 9 ஒரு சிறு குறிப்பினை இந்த பதிவினை மேற்கொண்டு இந்த பதிவினை தொடரலாம் என்று உள்ளோம். 9 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் ஏழ்மையும் ஏற்றம் தரும் வகை வாழ்வில் சேவையை வைப்பு. வாழ்வில் சேவை என்பது சேர்க்கும் வையகத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல்வேறு பொருட்கள், மனிதர்கள் பல்வேறு நிலைகளில் அவர்கள் அடித்தளமாக அமைத்த அந்த பொருட்களின் நிலை, அவர்கள் வகுத்த அந்த ஞான குறிப்புகள் நமது வாழ்வின் நிகழ்ச்சியை அடித்தளமாக கொண்டவை. ஏழ்மையாக இருந்த போதிலும் அவை ஏற்றமும் தரும் வகையாக தாழ் தழுவி கோலும் ஒக்கும் என்று அந்த ஒவ்வொரு தாழ் நிலையிலும் தழுவி கோலும் ஒக்கும் மனித உயர்வில் மீண்டும் இந்த வாழ்வதும் சேர்ப்பதும் வையக வாழ்கவே வையக வாழ்கவே என்று நாம் கூறலாம். வாழ்வதும் சேர்ப்பதும் வையக வாழ்வே என்றும் கூறலாம். இந்த வாழும் நிலை எவ்வாறு வாழ்ந்து வளர்ந்து நலமுடன் ஒழிப்ப என்று நாம் கூறலாம். வாழ்வின் நிகழ்வுகள் அடித்தளம் கொண்டவை, ஏழ்மையும் ஏற்றம் தரும் வகை நாள் தழுவி கோலும் நோக்கும் வாழ்வதும் சேர்ப்பதும் வையக வாழ்வே என்று கூறலாம். இந்த வாழ்க வளர்க நலமுடனே மொழிப என்று பல்வேறு சொற்கள் ஒரு காலகட்டத்தில் பல வல்லுநர்கள் அறிஞர்கள் தொகுத்த அந்த நிலை வாழ்வின சேர்ப்பினில் வகுக்கும் வனப்பு. அந்த வாழ்வில் நலம் பலம் பெற
வாழ்க வளமுடன் என்பதும் வகுக்கும். நாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வாழ்க வளமுடன் என்ற அந்த பல்வேறு அறிஞர்கள் கூடிய அந்த வாழ்க வளமுடன் என்பதும் வகுக்கும். வகுக்கும் பொழுதும் போக்கும் ஒரு நிலையான வரத்தாக, வகுக்கும் பொழுதும் போக்கும் வரத்தும் தோக்கும் இருப்பிடமும் பட்டியலில் வேண்டும். இந்த வகுக்கும் பொழுது போக்கும் வரத்தும் என்னென்ன நிலையில் வருகிறதோ அந்த போகின்ற நிலை, வருகின்ற நிலை ஒவ்வொரு காலகட்டத்திலும் தொகுத்து அந்த இருப்பிடமாக பட்டியலில் விளங்கும் நமது பல்வேறு நிலையில் ஆகு பெயர் பொருளோடு மனமும் மெய்யும் வகுத்தே தொடுக்கும் நிம்மதி திறனை. ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த நிம்மதி திறனாக நம் வகுத்தே தொடுக்கும் அந்த நிலை திறன் தொடர் இலக்கு திறவுகோம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு பொருட்களும் நமது மனநிலையில் ஊன்றி கையால் உணர்ந்து அறிவினில் தொடர் நிலையாக மனித இனம் ஒவ்வொரு தலைமுறையும் திறம்பட செயல்படும் நிலை இவை அறம் பற்றிடும் பொருளின் சிறப்பாக நாம் கருதலாம். பறந்து ஒளியும் மேகமாக மேலும் பறந்து உரையும் பாலக வீதியே என்று இந்த பாலக வீதியில் நாம் வீட்டிற்கும் இந்த பல்வேறு பல்லாயிரக்கணக்கான படிமலர்ச்சி நிலை ஏழ்மையில் ஏற்றம் தரும் வகையில் வாழ்வில் சேவையை வைப்பு என்ற இந்த பதிவினை மீண்டும் தமிழிடம் ஒரு முறை பதிந்து இந்த 9 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு என்ன நடந்து எவ்வாறு நடந்து அந்த உள்ளது என்பதனை அந்த பதிவினையும் தங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம். ஏழ்மையும் ஏற்றம் தரும் வகை வாழ்வில் சேவையை வைப்பு. வாழ்வின் நிகழ்வுகள் அடித்தளம் கொண்டவை. ஏழ்மையும் ஏற்றமும் தரும் வகை தாழ் தழுவி கோலும் முக்கும் வாழ்வதும் சேர்ப்பதும் வையக வாழ்வில். வாழ்க வளர்க நலமுடனே மொழிவ வாழ்வினச் சேர்ப்பில் வகுக்கும் வனப்பு. வாழ்வில் நலம் பலம் பெற வாழ்க வளமுடன் என்பதும் வகுக்கும். வகுக்கும் பொழுதும் போக்கும் வகுக்கும் பொழுதுபோக்கும் வரத்தும் தொகுக்கும் இருப்பிடமும் பட்டியலில் விளங்கும். ஆகுபெயர் பொருளோடு மனமும் மெய்யும் வகுத்தே தொடுக்கும் நிம்மதி திறனே. திறன் தொடர் இலக்கு திறவுகோல் அறம் பற்றிடும் பொருளின் சிறப்பு. பறந்து ஒளி மேகமாக மேலும் பறந்து உரையும் பாலக வீதியே என பயின்று இந்த 9 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வாறு இந்த தொடர் நிலை எவ்வாறு ஆப்பிரிக்காவில் உள்ள மனிதர்கள் மூதாதையர்கள் அவர்களின் மரபணுக்கள் தற்கால மனித இனத்தினோடு எவ்வாறு ஒன்றி அவை குறைந்து மேலும் அவை விரிவாக்கம் அடைந்துள்ளது என்பதனை நாம் இந்த காலகட்டத்தில் அது கிட்டத்தட்ட 1 லட்சம் மக்களாக இருந்தவர்கள் கிட்டத்தட்ட 1003 நபர்களாக இந்த சமீபத்திய ஆய்வில் கிட்டத்தட்ட 1 லட்சம் ஆண்டிலிருந்து ஆப்பிரிக்காவிலிருந்து ஐரோப்பா வரை புலம்பெயர்ந்த ஒரு நிலவு என பயிர்ந்துள்ளனர். இந்த சிவ் பேகர் என்று இந்த சொல்லக்கூடிய இந்த பகுதியிலிருந்து அதற்குண்டான ஆய்வுகள் தற்காலத்தில் கண்டுபிடித்த அந்த பதிவினையும் பல்வேறு அறிஞர்கள் தொடர்ந்து அந்த பதிவினை மேற்கொண்டுள்ளனர். மேற்கு ஐரோப்பாவில் உள்ள அந்த மனித முன்னோடிகளான நியாண்டதால்கள் என்று கூடக்கூடியவர்கள், பெனிசோவான் என்று கூடக்கூடிய கடைசி அந்த பொதுவான அந்த மனித இனம் அடபுர்கா என்ற ஸ்பெயினில் அந்த தற்காலம் அவர்களுடைய மூதாதையருடன் இந்த ஐரோப்பில் உள்ள மூதாதையரும் உள்ள நெருங்கிய தொடர்பாக இருந்ததாகவும் கருதப்படுகிறது. பொதுவாக வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் மனித முன்னோடிகளாக அடாபுர்கா என்ற ஸ்பெயின் நாட்டில் உள்ள அந்த கண்டுபிடிப்பு மூலம் தீமூட்டும் கருவிகள் எவ்வாறு இந்த ஃபிளின்ட் ஸ்கிராப்பர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கருவிகள் மூலம் பல்வேறு பொருட்களை கையினால் கண்டுபிடித்து அவை அறிவின் உணர்வில் மேலும் சிறப்பாக அவை செயல்பாடுகள் தோலை கொண்டு ஆடை அணியும் அந்த நிலை வரை தொடர்ந்து அந்த பதிவினில் மேற்கொண்டுள்ளது நாம் இந்த பல்வேறு அறிஞர்கள் தற்போது கண்டுபிடிக்கப்படும் இந்த ஆய்வுகள் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். பழங்காலத்திலிருந்தே வெண்கல உலோகம் எவ்வாறு வைத்து தோல் இறைச்சி மற்றும் தாவர பொருட்களை எவ்வாறு வேலை செய்வதற்காக இந்த தீமூட்டி சரி செய்யும் கற்களை ஃபிலிம் ஸ்கிராப்பர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கருவிகள் மூலம் பயன்படுத்த நிலையெல்லாம் நாம் இந்த தற்கால அறிவியல் ஆய்வு முறையில் கண்டுபிடித்துள்ளனர். கடல்சார் உயிரிய ஓரகத்தனிமல் என்று மெரின் ஐசன் என்று MIS மெரின் ஐசன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையும் மெரின் ஐசன் ஸ்டேஜஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையும் உயிரக ஓரக தனிமங்கள் கொண்ட அந்த நிலை புவியின் தொழில் தட்பவெப்ப நிலைகளை எவ்வாறு சூடாகவும் குளிர்ந்தும் காணப்படும் பல்வேறு காலகட்டங்களில் நிலையை அறிந்து கொள்ள உதவும் ஒரு நிலையாக கருதலாம். இவ்வாறு அந்த கடல்சார் உயிரிய ஓரக தனிமங்களும்
இந்த உயிரக ஊரக தனிமங்கள் எவ்வாறு நிலப்பகுதியில் புவியில் தொழில் அந்த தொழில் தட்பவெளி நிலைக்கேற்ப மாறும் அந்த குளிர் சூடான நிலை காலவரிசை பதிவின் மூலமும் நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த கிட்டத்தட்ட 9 லட்சம் ஆண்டுகளிலிருந்து 9 லட்சம் ஆண்டுகளில் நடந்திருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் கடந்த 1 லட்சம் ஆண்டுகளாக அந்த தொடர் நிகழ்வுகளும் அதற்கு உறுதியான சான்றாக கருதுகின்றன. அடவுடிக்கா என்ற அந்த அவை எவ்வாறு அவர்கள் அந்த எலும்பில் உள்ள அந்த பட்சிப்பில் தொடர்ந்து அந்த பண்டைய புதன்களின் சமீபத்திய ஆய்வும் அந்த தற்கால மனிதர்கள் நியாண்டர்தாலர்களும் மிகவும் நெருங்கிய தொடர்புடைய சகோதரி பரம்பரையாக உள்ளதாக கருதுகின்றனர். இந்த மக்கள் அனைவரும் நெருங்கிய பொதுவான மூதாதையர்களாக இருந்திருக்கக்கூடும் எனவும் பகிர்ந்துள்ளனர். இவ்வாறான பெரும்பாலான இந்த காலநிலை மாற்றம் அவர்கள் ஒரு இடத்திலிருந்து மற்ற நிலை ஆப்பிரிக்காவிலிருந்து ஐரோப்பாவுக்கு மாறும் நிலை, இந்த வறட்சி பட்டினி வழிவகுத்த அந்த நிலை மனிதர்கள் உலகை ஆய்ந்து அறிந்து ஒவ்வொரு காலப்பகுதியிலும் அந்த தாம் வாழ்வதற்குண்டான அந்த அழிந்து ஏற்படும் சூழ்நிலையில் தான் வாழும் எங்கு வாழ்ந்தால் சிறப்பாக இருக்கும் என்ற அந்த நிலையை அறிந்து அங்கு சென்று வாழ்ந்த நிலையெல்லாம் நாங்கள் இந்த தொடர் ஆய்வின் மூலமும் கண்டுபிடிக்க ஒரு உத்வேகமாக இருக்கும். மத்திய கிழக்கில் ஏற்பட்ட காலநிலை மாற்றம் மற்றும் பசுமையான அந்த ஆப்பிரிக்காவிலிருந்து முதல் மனிதர்கள் வெளியே இழுக்க உதவி இருக்கலாம் என்றும் நான் இந்த பதிவினை மேற்கொண்டுள்ளது. இந்த அறிவுசார் மனித இனம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் கிழக்கு ஆப்பிரிக்காவிலிருந்து வடிமலர்ச்சி நிலையில் எவ்வாறு ஒவ்வொரு இன்று காணப்படும் இந்த தெற்கு எத்தியோப்பியாவிலும் அந்த ஸ்பெயின் நாட்டில் உள்ள அந்த ஆய்வு பகுதியும் கிட்டத்தட்ட ஒன்றாக இருப்பதற்குண்டான அந்த பகுதியெல்லாம் ஏரியின் படுக்கையிலிருந்து ஏரியில் உள்ள அந்த படுக்கையிலிருந்து இந்த வண்டல் கல் போன்ற அந்த நிலையும் புவி வேதிகளை பயன்படுத்தி மேலும் காலநிலை எவ்வாறு மாறுகிறது என்பதையும் கண்டறியலாம். மேலும் இதற்குண்டான ஆய்வுகளும் மேலும் தொடர்ந்து நடைபெறுகிறது என கூறி இந்த பகுதியினை இந்த எவ்வாறு ஏழ்மையும் ஏற்றம் பெறும் வகை வாழ்வில் சேவையை வைப்பு என பதிந்து இந்த பாடலை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்யலாம் என்று உள்ளோம். வாழ்வின் நிகழ்வுகள் அடித்தளம் கொண்டவர் ஏழ்மையும் ஏற்றமும் தரும் வகை நாள் கழுவி போடும் முக்கும் வாழ்வதும் சேர்ப்பதும் வையக வாழ்வில் வாழ்க வளர்க நலமுடனே மொழிப வாழ்வினச் சேர்ப்பினில் வகுக்கும் மனப்பு வாழ்வில் நலம் பலம் பெறும் வாழ்க வளமுடன் என்பதும் வகுக்கும் பொழுது போக்கும் வரத்தும் தொகுக்கும் இருப்பிடமும் பட்டியலில் விளங்கும். ஆகுபெயர் பொருளோடு மனமும் மெய்யும் வகுத்தே தொடுக்கும் நிம்மதி திறனே திறன் தொடர் இலக்கு திறவுகோள் அறம் பற்றிடும் பொருளின் சிறப்பும் பறந்து ஒளியும் மேகமாக மேலும் இறந்து உரையும் பாலக விதியே என கூறி இந்த 9 லட்சம் ஆண்டுகள் எவ்வாறு ஆப்பிரிக்காவிலிருந்து தற்கால மனிதர்கள் உண்டான தொடர்பு எவ்வாறு ஆப்பிரிக்காவில் உள்ள இந்த காலகட்டத்தின் மூதாதைகள் மரபணுக்கும் இந்த உள்ள அந்த பல்வேறு கால நிலையில் குறைந்து மேலும் இந்த விரிவான சூழ்நிலை அடைந்துள்ளது என்பதை எங்களிடம் பகிர்ந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைந்து இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.